படிப்பினை. இதன் ஆசிரியர் ஆசூர் கா. தங்கதாசன். ஏண்டா சுப்பு, நேற்று ஏண்டா ஸ்கூலுக்கு வரல கேட்டான் கதிர்வேல். வயலில் வேலை இருந்ததுடா, அதனால தான் வரல. டேய், நேற்று இங்கிலீஷ் வாத்தியார் எல்லாரையும் சமத்தியாக அடித்தாருடா. இன்னைக்கு ரைம் சொல்லணும்னா பெண்ணி எடுத்துருவாருடா. யார் இங்கிலீஷ் வாத்தியார்? மந்திரமூர்த்தியா? ஆமாண்டா. ஐயோ, இன்னைக்கு உடம்பு தோலை துவச்சி காய போட போகிறாரா சுப்பன் கேட்டான். கண்டிப்பா உனக்கு செம அடி இருக்குது. நேற்றுக்கு ஸ்கூலுக்கு வராததுக்கும் இன்னைக்கு ரைம் சொல்லாததுக்கும். இப்போ என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? டேய், ஸ்கூலில் போய் ரைம் சொல்லலைன்னா வாத்தியார் உதப்பார். ஸ்கூலுக்கு போகலைன்னா பெற்றவங்க உதப்பாங்க. நாம் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, வீட்டுக்கும் தெரியக்கூடாது. கதிர்வேல் முடிப்பதற்குள்ள, டேய் நீ என்னடா சொல்கிற? கட்டடிக்க வேண்டியது தான், அது தப்பு இல்லையாடா? என்னடா தப்பு இருக்கு? நாளைக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா? ஆமாம், இப்படியே பயந்துக்கிட்டே இருந்தா நாம் எதுவுமே பண்ண முடியாதுடா. இப்படி தான் சுப்பனும் கதிர்வேலனும் பள்ளிக்கு செல்லாமல் விடுமுறை எடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் 2 நாள் ஆகி 2 நாள் பல நாளாக நீண்டன. ஆற்றோரம் உள்ள சவுக்குத்தோப்பில் இருவரும் போய் படுத்துக்கொள்வார்கள். மாலையானதும் பள்ளி பிள்ளைகள் பள்ளி முடிந்து வருவதை தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு அவர்களுக்கு முன் இவர்கள் வீட்டுக்கு வந்து பள்ளிக்கு சென்று வந்தது போல பாவனை செய்து கொண்டிருப்பார்கள். நடுநடுவே கை செலவுக்கு என்ன செய்வது என்று சிந்தித்தார்கள். டேய், 1.5 மாசமா சவுக்கு தோப்புலையே தூங்கி தூங்கி போர் அடிக்குதுடா, கதிர்வேல் சொன்னான். அதுக்கு என்னடா பண்ணலாம்? நான் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டிலேருந்து புளி எடுத்து வரேன், நீயும் ஒரு நாளைக்கு புளி எடுத்து வா. அதை விற்றுட்டு அதில் வர்ற காசை செலவு செய்யலாம். சுப்பனுக்கு இந்த ஆலோசனை சற்று பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் கூடுவாரோடு கூடிய விளைவால் அவன் வீட்டிலேயே திருட ஆரம்பித்தான். இருவரும் மாறி மாறி ஒரு நாளைக்கு 2 கிலோ வீதம் எடுத்துக்கொண்டே வருவார்கள். அதை கடையில் விட்டுவிட்டு அதில் வெறும் பணத்தை மதியம் சாப்பாடு, பிஸ்கெட்டு, மிக்சரு போன்றவற்றிற்கு சமாளித்தார்கள். குந்தி தின்றால் குன்றும் கரைவது போல திருடி தின்றதால இவர்கள் வீட்டின் பானைகளிலிருந்து புலிமலை குன்றுகளாக மாறின. சுப்பன் வீட்டில் கை செலவுக்கு பணம் தேவைப்பட்டதால புலியை விற்று சமாளிக்கலாம் என்று புலிப்பானையை திறந்தார் சுப்பனின் தந்தை சாமிவேலு. புலி குறைந்திருப்பதை பார்த்த அவர் அதிர்ச்சி அடைந்து தன் மனைவியை சந்தேகப்பட்டார். ஏண்டி, என்னை கழனிக்கு போன்னு சொன்னியே, எதுக்கு? புலி திருடுறதுக்கா? யோ, என்னையா சொல்கிற? சீறினாள் சின்ன பொண்ணு. என்னடி ஒன்றும் தெரியாத மாதிரியே நடிக்கிற? புளியை வைத்து சிலுவானம் சேர்த்து வச்சிருக்கியா? எடி முதல்ல சிலுவானம் சேர்த்த பணத்தை. மீண்டும் கத்தினான் சாமிவேலு. யோ, சத்தியமாக நான் எடுக்கலையே. ஏண்டி, எடுத்ததும் இல்லாமல் பொய் வேற சொல்கிறியா? தன் மனைவியை இழுத்து போட்டு மொத்துன்னு மொத்தினான். ஐயோ, இந்த பாவி மனுஷன் என்னை கொல்றானே கடவுளே என்று கத்துன்னு கத்தினான். கடவுள் மேலே சத்தியமாக நான் எடுக்கலையே. அடி வாங்கி கொண்டே கத்தினாள் சின்ன பொண்ணு. எதிர் வீட்டு எல்லப்பன் சண்டையை விலக்கி அழைத்து சென்றார். பள்ளிக்கூடம் சென்று திரும்பிய சுப்பன் நடந்த செய்தி அனைத்தும் அறிந்து கதிகலங்கி நின்றான். எப்படியும் இன்னைக்கு எங்கள் அப்பா என்ன பொழக்க போறாரு மனதிற்குள் நினைத்து கொண்டான். மாலை மங்கை புன்னகை இழந்து இருட்டு போர்வியை உடுத்தி கொண்டாள். வெளியில் சென்றிருந்த சாமிவேலு வீடு திரும்பினான். டே சுப்பு, நீ எதனா புளி எடுத்தியா? மிரட்டினார் சாமிவேலு. நான் எடுக்கலப்பா. பொய் சொன்னா உடம்பு தோலை உரிச்சிடுவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. நான் எடுக்கவே இல்லைப்பா. அதே பல்லவியை திருப்பி பாடினான். ஏங்க, உங்கள் பையன் 3 மாதமா ஸ்கூலுக்கு வரலங்க. வாத்தியார் நாளைக்கு உங்களை பையனை அழைச்சிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு வர சொன்னாருங்க. கோடி வீட்டு குமார் உண்மையை சொல்லி சென்றான். இதே கூத்து தான் கதிர்வேல் வீட்டிலும் நடந்து கொண்டிருந்தது. அங்கு குமார் சென்று பள்ளிக்கு வராத செய்தியை சொல்லிவிட்டு சென்றான். அவர்கள் இருவரும் 3 மாதமாக பள்ளிக்கு போகாத விஷயம் 2 வீட்டுக்கும் தெரிந்ததால இவர்கள் இருவர் மீதும் சந்தேகம் வலுப்பட்டது. பொறுமை இழந்த சாமிவேலு சுப்பனுக்கு அடி அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார். அபிஷேகத்தால் திணறி போன சுப்பன் உண்மையை ஒப்புக்கொண்டான். காலையில் கதிர்வேல் தந்தையும் சுப்பன் தந்தையும் பள்ளிக்கு சென்றார்கள்.
உங்கள் பையன் 3 மாதமாக ஸ்கூலுக்கு வரலங்க. அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை. அதனால் அவனை பள்ளியிலேருந்து நிறுத்திட்டு மாடு வாங்கி விடுங்க, பொழைச்சிக்குவான். தலைமை ஆசிரியர் கதிர்வேல் தந்தையிடம் சொன்னார். நானே இந்த வருஷத்தோட அவனை நிறுத்திடலான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமே அவனுக்கு படிப்பு வராதுங்க. அதனால் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க என்று சொல்லிவிட்டார் கதிர்வேலின் தந்தை. உங்கள் பையன் 3 மாதமாக ஸ்கூலுக்கு வரலங்க. அவனுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லைங்க. அதனால் அவனை பள்ளியிலிருந்து நிறுத்திட்டு மாடு வாங்கி விடுங்க, பொழைச்சிக்குவான். தலைமையாசர் சுப்பன் தந்தை சாமிவேலுவிடம் இதே வார்த்தைகளை ஒப்பித்தார். ஐயா, நான் படிக்காதவங்க, அதனால் இவனை படிக்க வைக்கலாம்னு நினச்சேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்கிறேன். தயவு செஞ்சு அவனை ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிடாதீங்க. கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு பசங்களை கண்காணிச்சிருக்கணும். இப்படி பொறுப்பு இல்லாமல் வளர்த்தா எப்படி என்று கோபக்கணைகளை வீசினார் தலைமையாசிரியர். கண்காணிச்சுக்கிட்டு தான்யா இருந்தேன், எப்படியோ டெமிக்கி கொடுத்துட்டான். டேய் மவனே, வீட்டுக்கு வா. சுப்பனை பார்த்து பல்லை கடித்து கொண்டு அடிக்க ஓடினார். இங்கெல்லாம் அடிக்காதீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஐயா, உங்கள் காலில் வேணுனாலும் விடுறேங்க. அவன் படிப்பை மட்டும் கெடுத்துடாதீங்க. மீண்டும் கையெடுத்து கும்பிட்டார். அப்படின்னா 3 மாதமாக பள்ளிக்கு வராததுக்கு ஃபைன் கட்டணும், தெரியுமா? சரிங்க ஐயா, எவ்வளோ நாளும் கட்டுறேங்க. சரி, இனிமேல் ஒழுங்காக கண்டித்து வைங்க. தலைமை ஆசிரியர் சுப்பனை சேர்த்து கொண்டார். அவன் தந்தை வீட்டுக்கு புறப்பட்டார். பள்ளி முடிந்து மாலையில் வீடு வந்து சேர்ந்தான் சுப்பன். டேய், ஸ்கூலில் என்னடா ஆச்சு? எங்கள் அப்பா கெஞ்சி கூத்தாடி சேர்த்துட்டாருடா. டேய், எங்கள் அப்பா என்னை ஸ்கூல்லேருந்து நிறுத்திட்டாருடா. ஆண்டு இறுதி தேர்வில் சுப்பன் தவறிவிட்டான். இதை கேள்விப்பட்ட கதிர்வேலு, சுப்பா, நீ ஃபெயில் ஆயிட்டியாமே கிண்டலாக கேட்டான். ஆமாண்டா, ஹஹா. கதிர்வேல் நக்கலாக சிரித்தான். ஏண்டா சிரிக்கிற? நான் சர்டிஃபிகேட் வாங்கும்போது பாதியில் நின்றுவிட்டேன்னு கௌரவமாக தந்தாங்க. உனக்கு தேர்ச்சி பெறவில்லைன்னு கொடுப்பாங்க, குத்தலா சொன்னான். இதை கேட்டதும் சுப்பனின் தலையில் இடி இறங்கியது. கண்களில் கங்கை உற்பத்தியானது. முற்றும்.